வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனர் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 3 லேயர்ஸ் காப்பர் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். சாரீ கலரில் இருக்க நார்மல் த்ரெட், மிஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பார்டரில், அது ஸ்லீவோட பார்டரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து எடுத்துட்டு பேக் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணால் க்ரிப்பாக இருக்கும். இப்போ ஒரு சுகர் பீடும் 4 mm சைஸில் இருக்க காப்பர் பீடும் எடுத்து நான் ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீடும் ஒரு 4 mm பீடும் கொடுக்கறதுனால அது ரெண்டையுமே சேர்த்தே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அது உங்களுக்கு க்ரிப்பாக இருக்காதுன்னு தோணுச்சுன்னா சுகர் பீடையும் 4 mm பீடையும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது சுகர் பீடு அப்புறம் 4 mm பீட் கொடுத்தோம். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 4 mm பீட் சுகர் பீட் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப தேர்ட் லைன் வந்து போகிறப்ப சுகர் பீடு அதுக்கப்புறம் 4 mm பீடு அந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் கொடுத்தோம்ல அதே மாதிரி வந்து தேர்ட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த சுகர் பீட் கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நான் வந்து ஹேங்கிங் மெத்தடில் ஒரு குட்டி புட்டாக கொடுக்குறேன். இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கோங்க. அதாவது சென்டரில் அந்த 4 mm பீடு மட்டும் இருக்கிற மாதிரி கேப் விட்டு சுகர் பீடு இருக்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீடுக்கும் நான் தனித்தனியாக நாட் போடுறேன். அப்படி நாட் போடுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச்சு பீடு சுகர் பீடு 4 mm பீடு வச்சுட்டு ஒரு லாக் போட்டு கீழே கொண்டு வந்து அகைன் அடுத்த பீட் கொடுத்தீங்கன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். இதே மாதிரி பார்டர் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் டாப்பில் வந்து இருக்க கேப்பில் என்ன பண்ண போகிறேன்னா அங்கங்கே வந்து நான் கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மார்க்கிங்கில் வந்து நான் திலகம் ஷேப்பில் இருக்க, அதாவது சாரீ கலரில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அந்த ஷேப் வந்து திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டோனை வந்து அந்த மார்க் பண்ணியிருந்த எல்லா இடத்துலையும் வந்து வச்சுட்டேன். இப்போ அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். ஸ்டோன் வந்து நல்லா அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. பிகினர்ஸாக இருந்தால் இப்போ நான் வந்து கொஞ்சம் அவசரமாக ஒர்க் பண்ணுறதுனால ட்ரை ஆகாமலே ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த சுகர் பீட் கொடுத்தோலே அதுக்கு மேலே அந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து 3 ஹேங்கிங் புட்டாக இருக்க மாதிரி நான் 3 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சென்டராக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டருக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து 2 பீடு இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். இதை பார்க்க ஒரு குட்டியாக ஒரு தோடு மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. கீழே ஸ்லீவ் பார்டரில் என்ன கொடுத்தோமோ அதவே பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.